ஆதிசங்கர பகவத்பாதரின் சிவானந்த லஹரியை ஏறத்தாழ கடந்த ஒரு 6-7 மாதங்களாக அவ்வப்போது சிந்திக்கக்கூடிய ஒரு பேரு நாரதகான சபாவின் ஆதரவால் நமக்கு கிடைத்தது. 100 ஸ்லோகங்களில் ஒரு சில ஸ்லோகங்களை முதல் பாகத்திலிருந்த 25 ஸ்லோகங்கள் போல முதலில் சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து 2வது பகுதி என்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக 25லிருந்து ஒரு 55 ஸ்லோகங்கள் வரை சிந்திக்க முடிந்தது. அதைத் தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை இந்த 3வது பகுதியில் கடந்த சில நாட்களாக எல்லோரும் சேர்ந்து சிந்தித்து இன்றைக்கு அவற்றை நிறைவு செய்கிறோம். ஏறத்தாழ கடைசி 10-12 ஸ்லோகங்களை எனக்கு நீ கொடுத்த அனுக்கிரகத்திலேயே மிகச்சிறந்த அனுக்கிரகம் நான் உன்னிடத்தில் பக்தி செய்வதாக இருக்கும் என்பது போலவே ஆச்சாரியர் பாடுகிறார். பக்தி பகவானிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு என்பதற்கு வார்த்தைகள் முக்கியமில்லை, அந்த உணர்வுதான் முக்கியம் என்பதை காட்டுவது போலவே இந்த கடைசி 10-12 ஸ்லோகங்கள் அமைகின்றன. முன்னால் இருந்த ஸ்லோகங்கள்லாம் நிறைய சங்கதிகளை, நிறைய புராண தகவல்களையெல்லாம் பாடியவர். பின்னால் வரக்கூடிய இந்த ஸ்லோகங்களில் அந்த புராண தகவல்கள், வேறு சில விஷயங்கள், தொடர்பான விஷயங்கள் இவற்றையெல்லாம் குறைத்து விடுகிறார். ஆரம்பத்தில் ஒரு தெய்வத்துக்கிட்ட பக்தி எப்படி அது ஆரம்பிக்கும்? இந்த நவவித பக்தி அப்படிங்கும்போதே கூட பார்த்தோம். 9 விதங்களும் தனித்தனின்னு சொன்னால் கூட அந்த 9 விதங்களில் பக்தி ஏற்படக்கூடும் என்று சொன்னாலும் கூட அதிலேயே ஒரு சின்ன கிரடேஷனை பார்க்கலாம். நாவுக்கரசு சுவாமிகள் இதையே சற்று வேறு விதமாக பாடுவார். முதல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு நாயகனை பற்றி எப்படி தெரியும்? ஒரு பக்தனுக்கு பகவானை பற்றி எப்படி தெரியும்? யாரோ சொல்லுகிறார்கள் அல்லது அந்த பகவானுடைய புகழ் காதில் விழுகிறது. அதுதான் முதல்ல ஸ்ரவணம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அவர் எப்படி தெரியுமா? அவரோட பேர் என்ன தெரியுமா? இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவ்வளவு புகழுக்குரியவரா அப்படின்னா எங்கே இருக்கார்? முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், பின்னர் அவனுடைய ஆரூர் கேட்டாள். ஊர் எங்க? இந்த செய்தியெல்லாம் கேட்கப்படுகிறது. கேட்கப்பட்ட பின்னால் என்னாகும்? அவரை பற்றின பெயரையே சொல்ல தோன்றும். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னம் அவனுடைய ஆரூர் கேட்டாள். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறாள். அதற்கு பின்னர் திரும்ப திரும்ப சிந்திக்க ஆரம்பிக்கிறாள். அப்போ முதல்ல கேட்கறது. அப்படி கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? பகவான் என்ன பண்ணார் தெரியுமா? சிவபெருமான் யாருக்கெல்லாம் அருள் கொடுத்தார் தெரியுமா? வேறு சில பக்தர்களுக்கு என்னெல்லாம் பண்ணினார் தெரியுமா? ஒருத்தருக்காக மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தார், ஒருத்தருக்காக குதிரையை ஓட்டின்னு வந்தார், ஒருத்தருக்காக பிட்டுக்கு மண் சுமந்தார். அப்போ இதையெல்லாம் கேட்கும்போது அந்த பக்தனுக்கு தன்னுடைய பக்தியை ஆழப்படுத்தி கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த பக்தி நல்ல ஆழமாக பற்றி கொண்ட பின்னர் வார்த்தைகளுக்கு அவசியமில்லாமல் போகிறது.
அதைத்தான் இந்த ஸ்லோகங்களில் பார்க்குறோம். ஆரம்பத்துலலாம் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே வந்தவர், அதுக்கப்புறம் வர 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 இந்த கடைசியில் வரும்போது வார்த்தைகள் மிகவும் சுருங்கி போகின்றன. வேறு ஏதேதோ கதைகள் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நான் உன்னுடைய காலடியில் பணிகிறேன் அதோடு நிறுத்துறார். நதிபிர் நுதிபிர் துவம் ஈஷ பூஜா விதிபிர் தியான சமாதிபிர் நதுஷ்டக தனுஷா முசலேன ச அஸ்மபிர்வா வத தே பிரீத்திகரம் ததா கரோமி. அப்பா, நான் உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டேன் நதி. அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன்னு சொன்னால் நுதி, உன்னை நிறைய ஸ்துதி பண்ணி உன்னுடைய பெருமையெல்லாம் பாடினேன். இதெல்லாம் தான் எனக்கு பண்ண தெரியும். நான் முதல்ல உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உன்னை பற்றி துதிக்கிறேன், அப்புறம் என்ன பூஜா விதி, பூஜை விதிகள் என்னவோ அந்த வகையில் நான் பூஜையெல்லாம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், தியான சமாதி, உன்னையே நினச்சி மெடிடேட் பண்ணுறேன், உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன், ஸ்மரணம் செய்கிறேன், தியானம் செய்கிறேன். இதிலெல்லாம் எனக்கு திருப்தி இல்லை. இது மாத்திரம் எனக்கு திருப்தி இல்லை. இதெல்லாம் பண்ணுறேன், இருந்தால் கூட இன்னும் ஏதோ பண்ணணும்னு தோன்றுறது. நல்ல பக்தி எப்படி இருக்குன்னா, இது போறல, எனக்கு இது மாத்திரம் போறல. உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன், உன்னையே போற்றி பாடுகிறேன், உன்னை தியானம் செய்கிறேன், உனக்கு பூஜை பண்ணுறேன், அர்ச்சனை பண்ணுறேன், இருந்தால் கூட இன்னும் ஏதோ பண்ணணும். நான் ஏதாவது உனக்கு இன்னமும் பண்ண வேண்டும்னு எனக்கு ஆசை வந்து கொண்டே இருக்கிறது. திருப்தி வரல. அதனால் திருப்தி வரல. நீயே எனக்கு இந்த திருப்திக்கு ஏதாவது வழி சொல்ல. இன்னும் நான் என்ன பண்ணலான்னு சொல்லு. நான் வேறு ஏதாவது விதத்தில் உனக்கு கூடுதலாக உன் மேலே நான் பக்தியை காட்ட முடியுமான்னு சொல்லு. வேணும்னா இந்த வில்லு இருக்கே, தனுஷா, தனு வழியாக முசலேன, முசலன்னா உலக்க வழியா, ச அஸ்மபிர்வா, அஸ்ம அப்படின்னா கல். இதிலெல்லாம் ஒருவேளை உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு வச்சுக்கோயேன், அப்போது எனக்கு இதில் திருப்தி கிடச்சிரும். அப்படிலாம் நான் உன்னை வழிபடவா? ரொம்ப சிம்பிளாக கேட்குற மாதிரி ரொம்ப டீப்பான ஒரு குவெஸ்டனை கேட்குறார். நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நமஸ்காரம் பண்ணுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி போற்றுகிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உன்னை தியானிக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே நான் பலவிதமான வகைகளில் உன்னை வழிபடுகிறேன். ஆனால் இதிலெல்லாம் எனக்கே திருப்தி வரல. இன்னும் பண்ணணும்னு இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கு பிடிச்சதா அது இருக்கணும். உன்னை நான் பூஜை பண்ணுறது உனக்கு பிடிச்சதா இருக்கணும். தே பிரீத்திகரம், உனக்கு பிடித்ததாக, உனக்கு பிரீத்தியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அது என்னன்னு சொன்னேன்னா நான் அதை பண்ணுறேன். அது என்னன்னு சொல்கிறதுக்கு, உனக்கு பிரீத்தியாக இருக்க வேண்டும்னு சொல்கிறதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறார். இந்த மாதிரி வழிபட்டால் உனக்கு கூடுதலாக பிரீத்தி கிடைக்குமோ? உனக்கு அதிகமான திருப்தி கிடைக்குமோ? எந்த வகைகளில் வழிபட்டால் உனக்கு அதிகமான திருப்தி கிடைக்கும்? ஒருவேளை இந்த 3 வழிகளில் ஒன்று அதிகமாக திருப்தி இருக்குமோ உனக்கு? எந்த 3 வகைகள் அப்படின்னு சொன்னால், வில்லை வைத்துக்கொண்டு உன்னை வழிபட்டால் தனு, முசல உலக்கையை வச்சு உன்னை வழிபட்டா, அஸ்ம கல்லை வச்சு உனக்கு வழிபட்டா ஒருவேளை உனக்கு பிரீத்தி அதிகமாக இருக்குமோ அப்படின்னு கேட்குறார். வில்லை வைத்துக்கொண்டு யாராவது வழிபட்டார்களா? பாசுபதம் வேணுங்கிறதுக்காக, பாசுபதாஸ்திரம் வேணும் அப்படின்னு தபஸ் பண்ணுறதுக்கு போனான் ஒருத்தன். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வனவாசத்தில் இருந்தார்கள். நாட்டில் இருக்க முடியாதுப்பா, நாம் எல்லாம் வனவாசத்துக்கு வந்துட்டோம், இந்த சமயத்தில் நீ போய்
பகவானை பிரீத்தி பண்ணி தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு வான்னு சொல்லி அர்ஜுனனை அனுப்பினார்கள். அர்ஜுனன் போனான். பலவிதமாக தவம் செய்து கொண்டிருந்த போது சிவபெருமான் வருவார். சிவபெருமானை நினைத்து தவம் பண்ணினா பாசுபதாஸ்திரத்தை தருவாருங்கிறச்சே ஒரு காட்டு பன்றி அந்த பக்கமாக ஓடித்து. அந்த காட்டு பன்றி ஓடின உடனே அது இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்க போகிறதேன்னு இவன் அம்பை எடுத்து அது மேலே போட போனான். அதுக்குள்ளே ஒரு வேடன் அதை விரட்டி கொண்டே வந்தான். அந்த காட்டு பன்றி இந்த பக்கமாக போயிடுது. இப்போ 2 பேருக்குள்ளே என்ன போட்டி வந்ததுன்னா, யார் அந்த காட்டு பன்றிக்கு சொந்தம் கொண்டாடுவது. அப்படி சொந்தம் கொண்டாடுறதுக்காக 2 பேரும் வாக்குவாதம் பண்ணின போது சண்டை வந்தது. சண்டையில் 2 பேரும் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்து போராடினார்கள். அப்படி போராடின போது கடைசியில் அர்ஜுனனுடைய வில் எதிரில் வந்த அந்த வேடுவன் மீது பட்டது. அந்த வேடுவனுடைய வில்லும் அர்ஜுனன் மீது பட்டது. 2 பேரும் மிக மிக உக்கிரமாக போராடி கடைசியில் அர்ஜுனனுக்கு தெரிஞ்சது எதிரில் வேடுவன் வேஷத்தை போட்டு கொண்டு வந்தது வேற யாரும் இல்லை, உள்ளம் கவர் கள்வன் சிவபெருமான். அப்போ அந்த சிவபெருமான் மேலே அம்பு போட்டானா இல்லையா? அந்த அம்பு போய் பட்டுதே. அதைத்தான் இங்கே கேட்குறார். ஒருவேளை உனக்கு வில்லை வச்சுண்டு அம்பை வச்சுண்டு வழிபட்டா பிடிக்குமோ? அந்த அர்ஜுனனுக்கு நீ பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தாயே, ஒரு ஸ்பெஷல் பூஜை போல இருக்குது. சாதாரணமாக எல்லாரும் பூ போட்டு பூஜை பண்ணுவார்கள், நைவேத்தியம் பண்ணுவார்கள், இல்லைன்னா பூஜா திரவியங்கள்னு சிலதற்கு வழக்கமாக இருக்கிறது, அதை பண்ணுவார்கள். ஆனால் உனக்கு இது ஸ்பெஷல் பூஜையோ? ஒருத்தர் வில்லை வச்சுண்டு அம்பை போட்டு பூஜை பண்ணாரே, அதில் உனக்கு ஸ்பெஷலாக திருப்தி கிடைக்குமா? சொல்ல, நான் வேணா அதை பண்ணுறேன். உலக்கையை வைத்து கொண்டு ஒரு பெண், வயதான பெண்மணி, அவளுக்கு பகவானுக்கு பூஜை பண்ணணும்னு ஆசை. ஆனால் பார்வை கூட மழுங்கி போச்சு. அப்படி பார்வை மழுங்கி போன அந்த பெண்ணுக்கு வீட்டில் இருப்பவர்கள் கொஞ்சம் உதவி பண்ணுவார்கள். அப்படி நகர்ந்து நகர்ந்து போய் இங்கே தான் சாமி இருக்குன்னு அந்த சாமிக்கு பூஜை பண்ணுவாள். ஒரு முறை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வெளியூருக்கு போகணும். அவர்கள்லாம் போக வேண்டி வந்தது. இந்த பெண்மணியை, இந்த முதிய பெண்மணியை அழைச்சின்னு போக முடியாது. அவள் என்ன கேட்டா, நான் பூஜை மாத்திரம் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுத்து விட்டு போங்கள் அப்படின்ன உடனே வீட்டில் இருந்தவர்கள் அந்த சுவாமியோட விக்கிரகத்தை கரெக்டாக ஒரு இடத்துல வச்சு, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போனேன்னா இந்த இடத்துல உரல் இருக்குது, அந்த உரலுக்கு பக்கத்தில் உலக்கை இருக்குது, இதை மட்டும் தடவி தடவி நீ கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல அந்த உரல்லையே கொஞ்சம் தண்ணீர் வைத்திருக்கிறோம், பக்கத்துலேயே பால் இருக்கிறது, நீ அபிஷேகம் பண்ணணுன்னா அந்த சுவாமி அந்த இடத்துல, இதுதான் உனக்கு பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. சின்ன பொருளாக இருந்தால் கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னுட்டு அந்த உரலை வச்சு அதில், ஏன்னா விழுந்துட மாட்டேன், எதையாவது பிடிச்சுன்னு போகணும், சின்னதாக ஒரு பொருளாக இருந்தால் பொத்துன்னு அது கீழே விழுந்துரும்னு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை கொடுத்துட்டு போயிருந்தார்கள். பார்வையற்ற அந்த மூதாட்டி இப்படி தடவி 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 போய், இங்கே தான் சுவாமி இருக்குது, இந்த சுவாமிக்கு இப்படித்தான் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறச்சு என்ன ஆயிடுத்துன்னா, அந்த சுவாமி எங்கே இருக்குதுன்னு தடவினா ஷீ குட் நாட் லொக்கேட், சரியாக கண்டுபிடிக்க முடியல. அப்படி தடவி தடவி பார்த்தபோது அந்த உலக்கை கிடச்சிருத்து. அந்த உலக்கையை எடுத்து இங்கே தட்டி பார்த்தா எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சி எங்கே தட்டினான்னா நேராக சுவாமி விக்கிரகத்து மேலே தட்டினானாம். ஆனால் அதையும் பூஜையாக ஏற்றுக்கொண்டார்னு ஒரு பழைய கதை, சிவபுராணம் சொல்லக்கூடிய ஒரு பழைய கதை. அந்த கதையை நினைவுபடுத்துகிற மாதிரி முசலம், அதில் உலக்கையில் ஒருவேளை ஒரு ஸ்பெஷல் பூஜை இருக்கோ, உனக்கு உலக்கையை வச்சு உன் தலையில் இடித்தா உனக்கு அது ஒரு ஸ்பெஷல் பூஜை போல இருக்குது. அஸ்ம, கல்லால் அடித்தவர்க்கும் காலால் உதைத்தவர்க்கும் அப்படின்னு பாடுவார். நீ யாருக்கெல்லாம் உன்னுடைய அருளை தருகிறாய், கல்லால் அடித்தவர்க்கும் காலால் உதைத்தவர்க்கும். காலால் உதைத்தவர் கண்ணப்ப நாயனார், கல்லால் அடித்தவர் ஒருத்தர் உண்டு. அவர் வேறு பல சம்பிரதாயங்களுக்கு போய்விட்டு இறுதியாக சிவனிடத்தில் தஞ்சம் புகுந்தவர். ஆனால்
தன்னுடைய அந்த கோலத்தை மாற்ற வேண்டும்னு கூட அவர் நினைக்கல. வேற எங்கேயோ இருந்தபோது, புறச்சமயத்தில் இருந்தபோது அந்த கோலத்தில் இருந்தார். அந்த கோலத்தை மாற்ற வேண்டும்னு அவர் நினைக்கல. அது என்ன பெரிய விஷயம், பகவானுக்கு தெரியாதான்னு நான் எந்த கோலத்தில் இருந்தான்னு? அவுட்டர் திங்ஸ் எப்படி இருந்தா என்ன, மனசில் இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாதான்னு அந்த கோலத்தையோ அந்த வஸ்திரத்தையோ அவர் மாற்றவில்லை. ஆனால் மனசு நிறைய சிவனுக்கு பக்தியோடு இருந்தார். ஒரு நாள் அப்படி எங்கேயோ நடந்து போகிறார். பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் கண்ணில் பட்டுது. எங்கே போகிற வழியில் வீதியில் எங்கேயோ ஒரு சிவலிங்கம். அடடா, சிவபெருமான் இருக்காரே, அவருக்கு ஏதாவது பூஜை பண்ணணும். எல்லா இடத்திலேயும் இறைவனை பார்த்தார்னா கூட ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு வடிவத்தில் பார்க்கும்போது இந்த வடிவத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். எங்கேயானு பூ ஏதாவது கிடைக்குமான்னு இப்படி சுற்றி சுற்றி பார்த்தார். ஒன்றும் கிடைக்கல. ஒரு சின்ன கல் இருந்தது. அதை எடுத்தார். இதையே இன்றைக்கு மலராக நினைத்து கொள்னு டொக்குன்னு போட்டு போயிட்டார். அடுத்த நாள் வந்தார். அதே மாதிரி அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. மறுபடியும் குனிஞ்சார். ஒரு கல் எடுத்தார், டொப்புன்னு போட்டார். இதையே பூஜையாக, இதையே மலராக நினைத்துக்கொள். அவரை பொறுத்த வரைக்கும் எது மலர் எது கல், அவருக்கு என்ன கடினம் மென்மை அதெல்லாம் உண்டான, அவரை பொறுத்த வரைக்கும் இதை நீ மலராக நினைத்துக்கொள்ன உடனே நல்ல பக்தன் சொன்னால் இதை மலராக ஏற்றுக்கொள்கிறேன்னு அவர் ஏற்றுண்டார். இதே மாதிரி ஒரு 4-5 நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த வழியாக வர்றார். அதே மாதிரி அங்கே சிவபெருமான் இருக்கார். அதே சிவலிங்கம் அங்கே இருக்குது. ஆனால் இவர் வரைச்சே வேற யார்கிட்டையோ ஏதோ சொல்லி அவர்கள் ஏதோ மனசில் சொன்னது நினப்பில் இருக்குது. அப்படியே அதை நினைத்து கொண்டு அப்படியே நடந்துட்டார். கல்லை எடுத்து போடலை. அவர் அங்கேருந்து கேட்டாராம், என்னாச்சு, எனக்கு இன்றைக்கி பூஜை பண்ணலையா, என்னோடய பூ எங்கேன்னு கேட்டாராம். எங்கே போச்சு என்னோட பூ அப்படின்னு கேட்டார்னு சாக்கிய நாயனார்னு பேர். 63 சாக்கிய நாயனார் ஒருவர். கல்லால் அடித்தவர்க்கும் காலால் உதைத்தவர்க்கும்னா அப்படி கல்லால் அடித்தவர் அந்த கல்லையே மலராக ஏற்றுக்கொண்டவனாயிற்றே. உனக்கு ஸ்பெஷல் பூஜை நான் பண்ணுற இந்த ஆர்டினரி எல்லாம் விட்டுடு, எக்ஸ்ட்ராடினரி பூஜை ஒருவேளை உனக்கு வில்லை வைத்து செய்தால், உலக்கையை வைத்து செய்தால், கல்லை வைத்து செய்தால் ரொம்ப பிரீத்தியாக இருக்குமோ. தனுஷா முசலேன ச அஷ்மபிர்வா வத, சொல்லுப்பா எதுன்னு சொல்லு, இதில் எந்த வெரைட்டி உனக்கு பிடிக்கும்னு சொல்லு. தே பிரீத்திகரம் ததா கரோமி, உனக்கு எது பிரீத்தியாக இருக்குமோ அதை சொல், நான் அதையே உனக்காக செய்கிறேன். அந்த ஸ்பெஷல் பூஜையை உன்னுடைய மகிழ்ச்சிக்காக உனக்கு எது பிரீத்தியை கொடுக்குமோ அதை செய்கிறேன். வச்சசா சரிதம் வதாமி சம்போ அகம் உத்யோக விதாசு தே அப்ரசக்தக மனஸ் ஆக்ருதீம் ஈஸ்வரஸ்ய சேவே சிரசா சைவ சதாசிவம் நமாமி. ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னுட்டார். அகம் உத்யோக விதாசு அப்ரசக்தக, எனக்கு இந்த ஸ்பெஷலாக இருக்கே உத்தியோகம் அப்படின்னா, யோகம்னா தெரியும் நமக்கு, உத்தியோகம்னா அதுலேயே கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கிற வெரைட்டி. இந்த சுப்பீரியராக பண்ணக்கூடிய யோகம் அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா. உன்னை பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இப்படி பூஜை பண்ணணும், அப்படி பூஜை பண்ணணும், இத்தனை நாழி பண்ணணும், கின்னஸ் ரெக்கார்டில் என்டர் பண்ணுற மாதிரி இவ்வளோ நாழி பண்ணணும், இவ்வளோ பூஜா திரவியங்களை வச்சு பண்ணணும், எனக்கு அதெல்லாம் தெரியலப்பா. எனக்கு அந்த மாதிரிலாம் புதுசாலாம் பண்ண தெரியல, பெருசாலாம் பண்ண தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக உனக்கு பூஜையோ யோகமோ உன்னை வழிபடக்கூடிய முறைகளோ எனக்கு தெரியல. எனக்கு என்ன தெரிஞ்சது தெரியுமா? சரிதம் வச்சசா வதாமி, உன்னுடைய பெருமைகளை வார்த்தைகளால் சொல்கிறேன். மனஸ் ஆக்ருதீம் சேவே, என்னுடைய மனசில் ஈஸ்வரனாக இருக்கிற ஈஸ்வரஸ்ய ஆக்ருதீம், நீ ஈஸ்வரன் என்னுடைய மனசில் உன்னை மிகப்பெரியவனாக மிகப்பெரிய தலைவனாக உன்னை வைத்து அந்த உருவத்தை நான் தியானிக்கிறேன். உன்னுடைய ஆக்ருதியை தியானிக்கிறேன். ஆக்ருத்தின்னு சொல்கிறச்சே உருவம்னு ஒரு அர்த்தம் வரும். ஆனால் இந்த இடத்துல எப்படின்னா,
உன்னுடைய அந்த ரூபம் ஈஸ்வரனாக இருக்கிற ரூபம்னா என்ன ரூபம்? எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கிற ரூபம்ங்கும்போது அது ஒன்று ஒரு அரசனை போல தலையில் கிரீடமெல்லாம் வச்சு இருக்கலாம். இல்லைன்னா எல்லாவற்றுக்கும் தலைவனாக நீ இருக்கிற ரூபம்னா இந்த பிரம்மாண்டமே நீதான் அப்படிங்கிற ரூபமாகவும் இருக்கலாம். ஒன்று அந்த ஈஸ்வரனாக இருக்கிற ரூபத்தில் நான் என்னுடைய உள்ளத்தில் வைத்து தியானிக்கிறேன். சிரசா சதாசிவம் நமாமி. என்னுடைய தலையால் சதாசிவனான ஒன்றை நான் நமஸ்காரம் பண்ணுறேன். எனக்கு ஸ்பெஷல் பூஜையெல்லாம் பண்ண தெரியல, நான் இதை தான்ப்பா பண்ணுறேன். என்னுடைய வார்த்தை உன்னுடைய சரிதத்தை சொல்கிறது, என்னுடைய உள்ளம் உன்னையே தியானிக்கிறது, என்னுடைய தலை என்னுடைய உடல் உன்னை நமஸ்காரம் பண்ணுகிறது. மனோ வாக்கு காயம் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மூணையும் சேர்த்துட்டார். இந்த மூணும் பண்ணினா போருமே, வேறு ஸ்பெஷல் பூஜையெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஸ்பெஷல் பூஜையெல்லாம் பண்ண தெரியல. இதை எப்படி இந்த ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணி பார்க்கணுன்னா, நேற்றுக்கு நிறைவாக பார்த்தோமே ஒரு ஸ்லோகம், அதில் என்ன சொன்னார்? அம்போநிதிக்கு பாலம் கட்டினவர் மாதிரி, அகஸ்தியர் மாதிரி, பிரம்மாவை போல எனக்கு பண்ண தெரியல, அந்த மாதிரி பண்ண வேண்டும்னு ஆசைப்படுகிறேங்கிற மாதிரி சொன்னார். அப்போது அதெல்லாம் ஸ்பெஷல் பூஜை. பிரம்மோற்சவம் ஒரு ஸ்பெஷல் பூஜை. அங்கே ராமர் மண்ணிலேயே சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சா சீதை அப்படின்னு தானே கதை. ராமர் அங்கேருந்து வந்துட்டார், லங்கையிலேருந்து சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு. மெயின்லேண்டுக்கு வந்த உடனே சிவனுக்கு பூஜை செஞ்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்டார்கள். போய் ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வா, வாரணாசியிலேருந்து போய் கொண்டு வா, காசியிலேருந்து கொண்டு வா, கங்கை கரையிலேருந்து கொண்டு வான்னு ஆஞ்சநேயர் அனுப்பினா அவர் எடுத்துன்னு வரதுக்கே ரொம்ப நாழியாச்சு. பார்த்தா சீத்தை என்ன பண்ணினா, சீக்கிரமாக பண்ணணும், பூஜை நேரம் தவறிவிடக்கூடாதுன்னு அப்படியே மண்ணை எடுத்து பிடிச்சா சிவலிங்கமாக்கினா அந்த சிவலிங்கத்தையே பூஜை பண்ணினார்னா, இருந்த இடத்தில் அந்த உள்ளத்தின் ஆழமான பக்தியினால் அங்கேயே ஒரு சிருஷ்டி பண்ண முடிஞ்சுது. அது ஒரு ஸ்பெஷல் பூஜை. பிரம்மோற்சவம் ரொம்ப ஸ்பெஷல் பூஜை. அகஸ்தியர் மாதிரி மனசுக்குள்ளேயே ஒன்றை கொண்டு வச்சு அந்த ஸ்பெஷாலிட்டியெல்லாம் எனக்கு இல்லை. சரி, அதெல்லாம் வேண்டாம். இன்னும் சில பேர் பண்ணினார்கள். ஒருத்தர் கல்லையே போட்டார், ஒருத்தர் அம்பால் அடித்தார். அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியுமான்னா எனக்கு அதெல்லாமும் தெரியல. எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த 3 தெரிஞ்சிருக்கு, நான் இதை செய்கிறேன். இப்போ இந்த ஸ்பெஷல் பூஜையெல்லாம் விட எது ரொம்ப முக்கியம்? இந்த ஸ்பெஷல் பூஜைகளுக்கே எது ரொம்ப முக்கியம்னா, இந்த 3ம் ஒருமுகப்பட்டு அந்த பகவானிடத்தில் சேருவது. மனசு, வாக்கு, காயம். என்னுடைய காயத்தால் நமஸ்காரம் பண்ணுகிறேன், என்னுடைய வாக்கால் உன்னுடைய சரிதங்களை சொல்கிறேன், என்னுடைய மனசில் உன்னையே நான் தியானிக்கிறேன். இந்த 3 தான்ப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கு, வேற எனக்கு தெரியல. மனம் எதை நினைக்கிறதோ அதை வாய் பேச வேண்டும், வாய் எதை பேசுகிறதோ அதையே கரங்கள் செய்ய வேண்டும். அப்போ இந்த 3ம் ஒருமுகப்பட்டு போவது. இதைத்தான் திரிகரண சுத்தி அப்படின்னே சொல்கிறோம். 3 கரணங்களும் ஒரே மாதிரியாக இணைந்திருக்கக்கூடிய தன்மை. தூயோமாய் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கனா. கோவிலுக்கு போய் நின்னா கூட அங்கே பூஜை நடக்கிறது அப்படின்னு சந்நிதி அப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் மனசு வேற எங்கேயோ போய் வேற ஏதேதையோ நினச்சா, வீட்டை பூட்டினேனான்னு தெரியல, சரியாக பூட்டினேனான்னு தெரியல, ஏசி ஆஃப் பண்ணேனான்னு தெரியல அப்படின்னு மனசு அதையே நினைத்து கொண்டிருந்தால், மனசு எங்கேயோ போயிருக்கிறச்சே இங்கே கண்ணு மாத்திரம் அவரை பார்த்து என்ன பிரயோஜனம்? இந்த மனமும் ஒருமுகப்பட்டு வாக்கும் ஒருமுகப்பட்டு, சில சமயத்தில் மனசு நல்லதை நினைக்கும், ஆனால் வாக்கு என்னென்னத்தையோ சொல்லும். என்னுடைய வாக்கும் உன்னையே உன்னுடைய சரிதங்களையே பேசி, நான் நமஸ்காரம் பண்ணுவதும் உனக்கே நமஸ்காரம் பண்ணுகிறேன், எனக்கு வேறு ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் யோகா, ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு தெரிஞ்சது இதுதான், நான் இதை செய்கிறேன், இதை நீ ஏற்றுக்கொள், என்னால் முடிஞ்சது இது, இதை செய்கிறேன், இதை ஏற்றுக்கொள். இந்த 3ம் ஒருமுகப்பட்டு விட்டால்
அதுவே போரும். பகவானை பொறுத்த வரைக்கும் இதுதான். இந்த மூன்றும் ஒருமுகப்பட்டால் அதையே கேட்டுப்பார். அதுவே போரும். எத்தனை முறை அந்த பெயரை சொன்னாயின்னு அவர் கணக்கு பண்ண மாட்டார். அந்த பெயரை கேட்ட உடனே ஆஹா நம்முடைய பெயரை சொல்கிறானே அப்படின்னு அந்த பக்தனை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்வாரே. அந்த மாதிரி அதில் கூட இந்த மூன்றும் சேர்ந்தது தான் சத்தியம், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறோமே அந்த சத்தியம். இந்த உண்மைங்கிற வார்த்தை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னும் சில வார்த்தைகள் உண்டு. தமிழ்லேயே பார்த்தோம்னா உண்மை, வாய்மை, மெய்மை அப்படின்னு 3 வார்த்தை. இந்த 3த்துக்கும் என்ன வித்தியாசம்? 3ஐயும் டிரான்ஸ்லேட் பண்ணால் ட்ரூத் இல்லையா? உண்மைனாலும் ட்ரூத் தான். மெய்மை, வாய்மை, சத்தியம் இதெல்லாம் சினனிமஸ். ஆனால் இந்த 3 வார்த்தைகளுக்கும் ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸ் உண்டு. சின்ன வித்தியாசம்தான். சத்தியம் வாயினால் சொல்லப்படும் போது வாக்கில் சத்தியம் என்றால் அது வாய்மை. காரியங்கள் செய்யும் போது, உடலால் செயல்படும் போது, இந்த உடலுக்கே என்ன பேரு? மெய். இந்த உடலால் செய்கிற சத்தியம் மெய்மை. உள்ளத்தில் சத்தியம் இருந்தால் அது உள்மை, அதுதான் உண்மை. அப்போ இந்த மூன்றும் இணைவது தான் முழுமையான சத்தியம். அந்த சத்தியத்தை நான் வழிபடுகிறேன். இந்த மூன்றையும் உண்மையாக, வாய்மையாக, மெய்மையாக நான் வழிபடுகிறேன். இந்த 3 தான்ப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு வேற எதுவும் தெரியலப்பா.